வணக்கம் மக்களே, மகிமாவின் தமிழாற்றுப்படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் திருவெம்பாவையின் 16வது பாடலை பார்க்க போகிறோம். இதில் அழகிய இயற்கை வருணனையோடு கூடிய உள்ளார்ந்த அர்த்தமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாருங்கள் பாடலை பார்ப்போம். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலைகுளவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவியிலா எம் கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். இதன் விளக்கத்தை பார்ப்போம். மேகத்தை பார்த்து அவள் கேட்கிறாள், மேகமே, இக்கடலை குடித்து அதன் நீரை குறைத்து மேலே கிளம்பி உமாதேவியாரின் கார் நிறத்தை பெற்றாய். நீ மின்னலாக மின்னியது அம்பிகையின் சிறிய இடையை ஒத்திருந்தது. நீ இடியாக இடித்தது தேவியின் திருவடியில் பொன் சிலம்பு ஒலித்தது போன்றிருந்தது. நீ வானவில்லில் வீசியது அம்பிகையின் புருவத்தை ஒத்திருந்தது. எம்மை ஆளுடையாளாகிய அம்பிகையின் பாகன் சிவனாருடைய அன்பர்க்கு முதலில் அருள் சுரந்துவிட்டு பிறகு எங்களுக்கும் அருள்மழையாக பொழிவாயாக. பெண்ணே, இந்த கோட்பாட்டை ஏற்கவும் எண்ணி பார்க்கவும் செய்வாயாக. இந்த பாடலில் ஒரு மேகத்தை வைத்து அந்த மேகத்தின் தன்மையை நம் தாயின் அழகோடு அம்பிகையின் அந்த அற்புத அழகோடு ஒத்து ஓமையிட்டு இந்த பாடல் அற்புதமாக விளக்குகிறது. மேலும் இந்த பாடலில் மழையின் மேகத்தை பார்த்து, மழை மேகமே, நீ சிவபெருமானுடைய அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் முதலில் அருள் சுரந்துவிட்டு வா, பிறகு எங்களுக்கும் அந்த அருள் மழையை பொழிவாயாக என்று கூறுகிறாள். இதில் ஒரு சிறந்த தூய பக்தியின் அடையாளமாக எங்களுக்கு முதலில் நீ அருள் புரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, முதலில் சிவபெருமானின் அடியவர்களுக்கு அருள் புரி என்று உன்னதமான குணத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த பெண்கள். என்ன மக்களே, அற்புதமான இந்த பாடலின் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும். லைக் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. வீடியோவை முழுமையாய் பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.